ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்கள் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கோடிக்காவல் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரராகவும் வேத்திரவனேஸ்வராகவும் கோடிக்காநாதரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. அம்பாள் பார்த்தீங்கன்னாக்கா திரிபுர சுந்தரியாகவும் வடிவாம்பியாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பிரம்பு. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சிறுங்க கோத்பவ தீர்த்தமும் காவிரி நதி தீர்த்தமும் பார்க்கப்படுது. தல சிறப்பு என்னன்னாக்கா இங்கே 1008 ஈஸ்வரர்கள் சூழப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். அது மட்டுமல்ல, சனி பகவான் யமனும் பார்த்தீங்கன்னா எதிர சன்னியில் வந்து நின்று அருள் பாலிப்பது மிக சிறப்பு. அப்புறம் சித்திரகுப்தரும் துர்வாச முனிவரும் எதிர நிலையிலிருந்து அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போது இங்கே உத்திரவாகினியில் வந்து கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று விடியற் காலையில் நீராடி இங்கே இருக்கிற சிவபெருமான் வணங்கினாக்கா எல்லா பாவங்களும் தொலைஞ்சி போகுது என்று நம்பிக்கையை சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. மந்திரங்களை தவறான கொள்கைக்கு பயன்படுத்தப்பட்டதாக மந்திரத்தின் மீது கோவப்பட்ட துர்வாச முனிவர் என்ன பண்ணுறது, மந்திரங்கள் மீது சாபம் விடுறார். சாபம் விட்டோன்னு என்ன பண்ண இந்த 3 கோடி தேவதைகள் சென்று சிவபெருமாட்டை முறையிட்டு இந்த மந்திரங்கள் 3 கோடி மந்திரங்களுக்கும் சரியான விளக்கத்தை கொடுத்து தவறான நோக்கம் இல்லைன்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்து சிவபெருமான்ட்டு சொல்கிறாங்க. எல்லா மந்திரங்களும் தவறான நோக்கம் இல்லை, சரியான காரணம் இருக்கிறதால சிவபெருமான் அது வந்து எல்லா மந்திரத்துக்கும் சாப விமர்சனம் அளிக்கப்பட்ட தலமாக இந்த தலம் பார்க்கப்படுது. அதுபோல் பார்த்தீங்க, அதனாலவே இங்கே 3 கோடி மந்திரங்களுக்கு சாப விமர்சனம் அளிக்கப்படுது. இது திருக்கோட்டீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. தேவார பாடல் பெற்ற 274 கோயிலில் இது பார்த்தீங்கன்னா 37வது தலமாகவும் பார்க்கப்படுது. 3 கோடி தேவதைகள் மட்டும் இல்லை, 12,000 ரிஷிகளும் வந்து இங்கே வழிபட்ட தலமாகவும் பார்க்கப்படுது. பித்ருக தோஷம் நீக்கும் தலமாக சொல்லப்படுது. கரையேற்று விநாயகர் இங்கே இருக்கார். கரையேற்று விநாயகர் இங்கே இருக்கிறதால இங்கே இருக்கிற விநாயகர் வணங்கினா இந்த விநாயகர் சுயம்புலிங்க விநாயகராகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த கரையேற்று விநாயகரை வணங்கினாக்கா கரை சேர முடியாத மனிதனோட வாழ்க்கையை வந்து கரை சேர்த்து விடுவார்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. சிவபக்தர்களில் வந்து நீங்காத இடம் பிடிச்ச ஆலயமாக இந்த ஆலயம் பார்க்கப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இறைவனை வணங்கினாக்கா வறுமை நீங்கி செல்வம் பெருகுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கில் இருக்கிறாங்களே வழக்காடுதலில் இந்த வழக்கில் இருக்கிறவங்க இந்த ஆலயத்தை வந்து பார்த்தாங்கனாக்கா இறைவனை வணங்கும் போது இந்த வழக்கை தீர்ந்து போகும்போது ஒற்றுமையாக செல்வாங்கன்னு சொல்லி ஒரு ஐதீகம் பார்க்கப்படுது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த திருக்கோட்டிக்காவலுக்கு திருக்கோட்டீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிங்க. இந்த திருக்கோட்டீஸ்வரர் ஆலயம் சென்று இங்கே இருக்கிற இறைவனை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.